Find the next 3 numbers in the following number patterns. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 50, 50, 51, 53, 53, 56 அப்புறம் 60 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுல இருந்து நம்ம என்ன பார்க்குறோம்? 50க்கும் 51க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 டிஃபரன்ஸ். 51க்கும் 53க்கும் அதாவது 53 மைனஸ் 51 என்னன்னா இங்க 2 டிஃபரன்ஸ் வருது. இங்க எத்தனை டிஃபரன்ஸ் வருது? 53க்கும் 56க்கும் இங்க 3 டிஃபரன்ஸ் வருது. இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது? 4 டிஃபரன்ஸ் வருது. புரிஞ்சுதுதானே இது? 51க்கும் 50க்கும் 1 தான். ஸோ 3, 4. இப்போ நமக்கு என்ன வரணும்? நெக்ஸ்ட் நம்பர் எழுதும்போது 5 டிஃபரன்ஸ் வரணும். 5 டிஃபரன்ஸ் வருதுன்னா என்னது? 60 பிளஸ் 5 டிஃபரன்ஸ் போட்டா நமக்கு என்ன வரும்? 65. அப்புறம் 65க்கும் நெக்ஸ்ட் நம்பருக்கும் என்ன டிஃபரன்ஸ் வரணும்? 6 டிஃபரன்ஸ் வரணும். அதாவது 65 பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 71. கிளியரா? 71. இப்போ இங்க 5, 6 நெக்ஸ்ட் என்ன வரணும்? 7 டிஃபரன்ஸ் வரணும். அப்போ 71 பிளஸ் 7 என்ன வரும்? 78. The numbers are 65, 71, 78. So 50 plus 1 is 52. Sorry, 50 plus 1 is 51. 51 plus 2 வந்து என்னது? 53. 53 plus 3 வந்து என்னது? பாருங்க இது தான் ஆட் பண்ணும். 56. 56 plus 4 என்ன வரும்? 60. 60 plus 5 என்ன வரணும்? 65. 65 plus 6 is 71. 71 plus 7 is 78. The numbers are 65, 71, 78. கிளியரா? இப்போ நம்ம செகண்ட் ஒன் போடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 77, 69, அப்புறம் 61, 53 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றா 77க்கும் 69க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 77ல இருந்து 69 போச்சுன்னா என்ன வருது? 17, 8. ஸோ இதுவும் 6 ஆயிடும், இங்க 0 ஆயிடும். 8 டிஃபரன்ஸ் இருக்கு. அப்புறம் 69 and 61. அப்போ 69ல இருந்து 61 போச்சுன்னா என்ன வரும்? இங்க 8. இதுக்கும் 8 டிஃபரன்ஸா வருது. அப்போ இதுக்கும் 8 டிஃபரன்ஸ். இதுக்கும் 8. இதுக்கும் 8. அப்படின்னா எனக்கு 8 குறைஞ்சிட்டே வருது. -8, -8, -8. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 53 minus 8. 53 minus 8 போட்டா நமக்கு என்ன வரும் பாருங்க? 13. இங்க 4. 13 minus 8 is 5. 45. நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்? 45. அப்புறம் 45 minus 8. 45 minus 8 நமக்கு என்ன வரணும்? 45ல இருந்து நம்ம 8 சப்ட்ராக்ட் பண்றோம். என்ன வரும்? 5, 15. 15ல இருந்து 5, 6, 7, 8. தென் இங்க என்ன வரும்? 7. This is 3. 37. 37. திரும்ப என்ன பண்றோம்? 37 minus 8. minus 8 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? இங்க minus 8 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 17, 9 வரும். இங்க என்ன வரும்? 2, 29. ஸோ 29. புரிஞ்சுதா? இதோட பேட்டர்ன் என்னது? 8 and 8 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டே போடணும். இதோட பேட்டர்ன் என்னது? 1, 2, 3, 4, 5, 6 நம்ம ஆட் பண்ணிட்டே போடணும். அந்த எல்லாத்துக்கும் ஒரு 2 to 3 நம்பர்ஸ் பார்த்த உடனே நம்ம அதோட பேட்டர்னை கண்டுபிடிச்சிடணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் போடலாமா? தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 10, 20, அப்புறம் 40, அப்புறம் 80. இது நம்ம என்ன பேட்டர்ன் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கலாம். 10க்கும் 20க்கும் டிஃபரன்ஸ் என்னது? 10 இருக்கு. 10க்கும் 40க்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 20 இருக்கு. 40க்கும் 80க்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 40 இருக்கு. ஸோ நமக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கும் டிஃபரன்ஸ் 10னா 10 into 2 என்ன ஆகுது? 20 ஆகுது. அப்புறம் 20 into 2. 22 into என்ன ஆகுது? 40 ஆகுது. டிஃபரன்ஸ் வந்து 40 ஆகுது. இப்போ நம்ம 40 into 2. 40 into 2 என்னது? 80. கிளியரா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? 80 plus 80, 160 அப்படின்றத நம்ம ஆட் பண்ணணும். அதாவது 60க்கும் 160க்கும் 80க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னவாயிடுச்சு? இப்போ 80 ஆயிடுச்சு. கிளியரா? இங்க பாருங்க. 10க்கும் 20க்கும் 10 தான் டிஃபரன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு? 20 டிஃபரன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை மல்டிப்ளை பை 2 பண்ணா 20 டிஃபரன்ஸ் வந்திருக்கு. அப்போ 20 plus 20 is 40. இப்போ 40 plus 40 is 80. 80 plus 80 is 160. கிளியரா? அப்போ 10 plus 10, 20 plus 20, 40 plus 40, 80 plus 80. இப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும்? 160 plus 160. 160 plus 160. நமக்கு என்ன வரும்?
320 320. இப்போ நம்ம திரும்ப இதோட ஆட் பண்ணணும். 320 plus 320 ஆட் பண்ணா என்ன வரும்? 640. The next three numbers are 160, 320, 640. இப்படி போட்டாலும் ஒண்ணுதான், மல்டிப்ளை பை 2 போட்டாலும் ஒண்ணுதான். 160 into 2, 320 into 2. ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம், இல்லைன்னா இதை மல்டிப்ளை பண்றோம். எந்த பேட்டர்ன் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 10 plus 10 20, 20 plus 20 40, 40 plus 40 80, 80 plus 80 160, 160 plus 160 320, 320 plus 320 என்னது 640. So 160, 320, 640 இதோட பேட்டர்ன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் போடலாமா? இது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் இதோட பேட்டர்ன். 21 by 33, அப்புறம் 321 by 444, அப்புறம் என்னது 4321 by 5555. இப்போ இதோட நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்னு பாருங்க. 4321, அதாவது நம்ம 21 321 4321, அப்போ டிக்ரீஸ் ஆயிட்டே போகுது. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 5. நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 5. ஏன்னா நம்ம 4ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம், பட் இங்க நெக்ஸ்ட் நம்பர் 5ல இருந்து 54321 டிவைடட் பை இங்க 2 3, இங்க 3 4, இங்க 4 5. அப்போ 6 வந்து எத்தனை இருக்கணும்? 6 6 இருக்கணும். 1 2 3, இங்க 4 5 இருக்கா? அப்போ 1 2 3 5 6 இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? இங்க 5ல ஆரம்பிச்சிருக்கனா நெக்ஸ்ட் 6 5 4 3 2 1. டினாமினேட்டர்ல என்ன இருக்கும்? 6க்கு அப்புறம் 7. 7 எத்தனை இருக்கணும்? இங்க 5 6 இருக்குன்னா இங்க 7 எத்தனை இருக்கணும்? 6 7s இருக்கணும். 3 4 5 6 7s இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 6ல இங்க ஆரம்பிச்சிருக்குன்னா இங்க 7ல ஆரம்பிக்க போறோம். 7 6 5 4 3 2 1 டிவைடட் பை இங்க என்ன இருக்கும்? 8. எத்தனை 8 போடணும்? இங்க 6 7 போட்டிருக்கோம், இங்க 7 8 போடணும். 1 2 3 4 5 6 7 8. எத்தனை 8 போட்டிருக்கேன்? 1 2 3 4 5 6 7 8 தான் போடணும். ஓகே, இங்க எத்தனை இருக்கு? 6 7 இருக்கு. இங்க என்ன போடணும்? 4 7 7 8 போடணும். கிளியர்? So this is a pattern.